வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரிஷபராசிக்கான பிப்ரவரி மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல நடக்கக்கூடிய கிரக நிலையினால பயிற்சினாலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, நமக்கு இந்த மாதத்துல நமக்கு எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நல்லது நடக்குமா, இல்ல தெய்வத்தோட அனுகிரகங்கள் நமக்கு இருக்கா, கிரக நிலைகளோட அமைப்பு நமக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த மாதம் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தடங்கள். எப்பவுமே ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு கலை உணர்வோட இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா ரிஷபராசி. பேச்சு திறமைகளும் அளவுக்கு அதிகமா இருக்கும். எப்பவுமே ஒரு டிசிப்ளினா தனக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கு பிடிக்கணும், ஒரு கவரக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு பிப்ரவரி மாதத்துல என்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே உங்க ராசியோட அதிபதியே சுக்கிரன். சுக்கிரங்கிறது ஒரு எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை, கலை உணர்வு, எல்லாத்துலயும் ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் திகழக்கூடிய ஒரு ராசி நட்சத்திரம் எதுனா நம்ம ரிஷபராசி. அதிபதி சுக்கிரன். இப்ப இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா மேன ராசியில, அதாவது குருவோட வீட்டுல உச்சம் பெற்றிருக்காரு. உங்க ராசிநாதன் பிப்ரவரி மாதத்துல உச்சம் பெறுவது ரொம்ப அருமை. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது நீங்க எந்த தொழில் இந்த மாதத்துல நீங்க பண்ணாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கும். சார், நிறைய பேர் வாழ்க்கையில நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நான் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன், வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு ரன் பண்ணிட்டு இருக்கமே தவிர அதுக்கான லாபமோ இல்ல அதுக்கான அங்கீகாரமோ நமக்கு கிடைக்கல. தொழில் பேச்சு எடுத்தாவே பிரச்சனை தாங்க. கம்முனே இருந்தா கூட ஏதோ ஒரு வகையில பிரச்சனை என்னை தேடி வருது, தொழில் என்னால ரன் பண்ணவே முடியல அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலுக்கான ஒரு பொன்னான மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. அது உங்க ராசிநாதனை. ஆனா அந்த சுக்கிரனோட ராகு பகவானும் இருக்காரு. அந்த ராகுங்கிறது மறைமுகம், திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாமே வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மறைமுகமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாகும். திடீர் அதிர்ஷ்டம், சார் எனக்கு ஒரு லாட்டரி வாங்கினேன், அது லாட்டரி எனக்கு விழுந்துருச்சுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுதான் திடீர் அதிர்ஷ்டம், ஒரு லக்குங்கிறத நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவானும் சனி புதன் 3மே பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்திருக்கு. அப்படி 3 கிரகங்கள் ஒன்னா சேரும் பொழுது நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு, இல்ல ஒரு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், இல்ல ஒரு கணினி சம்பந்தப்பட்ட தொழில், இல்ல ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா தொழில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆல்ரெடி ரிஷபராசியில குரு பகவான் இருக்காரு. இந்த பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்கரம் அடைகிறாரு. அந்த குரு வக்கரம் அடைஞ்சாவே உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் வரும். எப்பவுமே குரு தான் இருக்கிற ராசியில இருந்து குழப்பத்தை உண்டு பண்ணுவாரு. எப்பவுமே குரு பார்வைதான் நல்லா இருக்குமே தவிர தன்னோட ராசியில உட்காரும் பொழுது ஒரு குழப்பங்கிறது கொடுக்கும். ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் எப்பவுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு மேல உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமைப்பா இருக்கும். அது இல்லாம உங்க குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்காரு. அந்த செவ்வாய் வாக்குல செவ்வாய் இருக்கும் பொழுது நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் தெளிவா இருக்கும். சடனா ஒரு விஷயம் நீங்க கோபப்பட்டு சொன்னீங்கன்னா பாக்குறதுக்கு சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா அது பெரிய பிரச்சனைகள் கொண்டு போயதற்கான சூழ்நிலை உருவாகும். ஏன் குடும்பஸ்தானாதிபதி புதன்
வாக்குக்கு அதிபதி புதன். இப்ப உங்க 12வது வீட்டுக்கு அதிபதி வந்து செவ்வாய் குடும்பஸ்தானத்துல இருக்காரு. செவ்வாய்ங்கிற சடனா பேசக்கூடியவர். அத ஒரு நல்லதா கெட்டதா யோசிக்க தெரியாது. ஒரு கோபம் வந்துருச்சுன்னா அது பட்டது மனசுல பட்டது ஓப்பனா சொல்லிடுவார். அது சில டயத்துக்கு நல்லா இருக்கலாம், அது சில டயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அதனால பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் இந்த மாதம் நீங்க கவனமா தான் இருக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள, சார் நான் ஒரு கடைவீதியில இருக்கிற நிம்மதி, இல்ல வேலை செய்யற இடத்துல நிம்மதி வீட்டுக்கு வந்தா இல்ல. வீட்டுக்கு வந்தாலே ஒரு 5 நிமிஷம் சிரிச்சு பேசிட்டா சண்டை வருது, பிரச்சனை வருது. சார் என்னால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. மத்தவங்க சொல்லி கேக்குறாங்க, இதே தன்னுடைய கணவனும் மனைவி சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட். ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விடையில. எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு சார், எங்களால வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக அற்புதமா மாறப்போகுது. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு மேல குரு மாறும் பொழுது, குரு வக்கரமடையும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் வாழ்க்கை முழுவதும் கடன் கடன் கடன். சார் எப்பதான் எங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும்? ஒரு சின்ன ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட கடன் வாங்கிதான் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த கடன் நிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். சார் இதுக்கு முன்னாடி 2 ரூபா கடன் கட்டினா 4 ரூபா கடன் வாங்கறத பார்த்ததே தவிர என்னால கட்ட முடியல அப்படி நினைச்சவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கோயிலுக்கு போறதுக்கு விடாது. சார் கோயிலுக்கு போலாம்னு நம்ம நினைப்போம், ஆனா வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க சார். அதுக்கு காரணம் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் பூர்வீகாதிபதி. பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து உறவு முறையினால இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அது வெளிப்படையா காமிக்கக்கூடியவர் தான் கேது பகவான். இந்த கேது பகவான் வந்து நீங்க உறவு முறைகள் கிட்ட கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா சுபகாரியங்கள் எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பா இருக்க போகுது. அந்த பிப்ரவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து விரையாதிபதி வந்து பார்க்கும் பொழுது மேச ராசி செவ்வாய் வந்து உங்க குடும்பஸ்தானத்துல இருக்கும் பொழுது சுப நிகழ்ச்சியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பா இருக்க போகுது. இது நான் எதுக்காக இவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாதமா கண்டிப்பா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் கிரக நிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட இது ஒரு 30% ஒத்து வரும். தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு, அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கும் பொழுது முழு பலனை நீங்க அனுபவிக்கலாம். அதனால உங்களுடைய முழு ஜாதகத்தினோட விளக்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.